மட்டன் குஸ்காவா கழட்டி உள்ளான்னு நினைச்சா கரெக்டா வந்து நிக்கிறானே. வணக்கம். அதான் எங்களுக்கும் புரியல. நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து யூடியூபர் வச்சிருக்காங்க. ஹலோ புக்கீஸ், உங்களுக்காக நிறைய வீடியோ எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். என்னால முடியல, எனக்கு இது தெரியல, எனக்கு இது வரல, நான் வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறியா? இத கேளு. ஒரு பையனா பிறகுற எல்லாருக்குமே 2 பொட்டை இருக்கும். ஆனா உலகத்தையே நடுங்க வச்ச ஹிட்லருக்கு ஒரு பொட்டை தான். ஒரு வார்ல அடிபட்டுச்சுன்னு அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஒரு பொட்டையை வச்சிருந்த மனுஷனே இவ்வளவு பண்ணும்போது நமக்கு என்ன? கேர்ள்ஸ் ஆன் இண்டிபெண்டன்ஸ் டே, நெக்ஸ்ட் வந்து பாய்ஸ் ஆன் இண்டிபெண்டன்ஸ் டே. 2 பேரும் என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணுவாங்கன்னு தொங்குறாங்க. ஏய், அவங்க உண்மையாவே தொங்குறாங்கடா. ஆடுது பாருங்க, ஜிங்கி ஜிங்கி ஜிங்கின்னு. அவங்க மேல அழகா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க மாஸ்டா. பெரிய சங்கடம்டா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனா உண்மையிலேயே சொல்றேன், இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தேன்னா பாய்ஸ், தி பாய்ஸ்னா யாருன்னு தெரியும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. தி பாய்ஸ். ஒரு பெரியவர் 2 நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம கடையில லாட்டரி டிக்கெட் வாங்கினாரு. சரி, அதுக்கு என்ன இப்போ? அந்த டிக்கெட்டுக்கு தான் இப்போ 1.5 கோடி விழுந்திருக்கு. என்னது 1.5 கோடியா? அது அந்த பெரியவர் காசு கொடுக்காம டிக்கெட் எடுத்து பத்திரமா வைக்க சொன்னாரு. அதான் அவரை பார்த்து இந்த டிக்கெட்டை கொடுத்துட்டு வரலான்னு போறேன். எப்போ பெரியவர் காசு கொடுக்காம போனாரோ அப்ப இருந்த அந்த சீட்டு நமக்கு தான் சொந்தம். தேவங்குரிய பிச்சிட்டு பாருங்க, இல்ல ஏதாவது என்னத்த சொல்ல. இப்ப லாஸ்ட்ல அந்த ஐயா ஒண்ணு சொல்லுவாரு, மாஸ்க் கட்டிடுவார் ஐயா. கொடுத்திருக்கு, புரிஞ்சுக்கோங்க. இல்ல சுமதி, இது அந்த பெரியவருக்கு சொந்தமானது. ஐயா, பெரியவரே, நீர் வாங்கின லாட்டரி டிக்கெட்டுக்கு 1.5 கோடி விழுந்திருக்கு. நீங்க கோடீஸ்வரன் ஆயிட்டீங்க. மாஸ்க் கட்டிடுவார். நான் தான் காசு கொடுக்கலையப்பா. இப்ப கொடுங்க, வாங்கிக்கிறேன். இல்லப்பா, இது உனக்கு சொந்தம். இது உங்களது. கடவுள் கொடுக்கணும்னு நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. கொடுக்கணும்னு நினைக்கிறத எவனாலையும் தடுக்க முடியாதா? அடுத்த வீடியோ என்ன ஏது என்றா இது உங்களுக்காக. என்ன இளவுடா பண்ணி வச்சிருக்கீங்க. ஐயோ சங்கட்டமா பார். முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்காவை அழகி அழகி. மாஸ்க் கட்டாங்களே, முதல்ல போயிருங்க. அழகி அழகி, இது போதும். ஏண்டா ஏண்டாடி மாஸ்க் கட்டுறீங்க, போடா. புரிஞ்சுக்க கரெக்டா இருந்தா புரோட்டா கரெக்டா இருந்தா புரோட்டா பரவாயில்ல, குடிச்சு விட்டாங்க. குழந்தையான் பெயர் சந்தான காமெடி பிரான்ஸ். சந்தான காமெடினா ஒரு காலத்து எப்படி இருந்து தெரியுமா? சந்தானம் தான். கட்டின பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு என்னடா பிரச்சனை? கட்டின பொண்டாட்டி கை நீட்டி அடிக்காம கராத்தே கத்துன்னு வந்து காலில் அடிப்பாங்க. எங்க குறுகுல காலை விட கடிதலையா பாக்கலாம். இடுப்புல கை வச்சா கைய உடைச்சிடுவேன். ஏமா சுளுக கை வச்சு எடுக்காம பின்ன கரண்டி வச்சு எடுப்பாங்க. சுடுக்க கையில எடுக்காம கரண்டில வச்சாடா அடிப்பாங்க. பாடுறா தலைவரே. 15 வருஷத்துக்கு முன்னாடி நெஞ்சில ஏற்பட்ட காயம் 15 வருஷமா ஆறலையா? சுகரா இருக்கு போது போய் டாக்டரை பாடுறா. கவுண்டர் கிங்குனா வேற யாருமே கிடையாது, தலைவர் தான். டப்பு 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 டப்புன்னு அடிப்பாரு. மாப்பிளையா என்னங்க திடீர்னு இப்படி சொல்றீங்க? போயிட்டு 10 நிமிஷம் கழிச்சு வா, கொஞ்சம் லேட்டா வேணா சொல்றோம். நான் காலை சரியா தூக்கி இருக்கான பாரு. அப்படியே போய் கார் டயர் இருந்தா உச்சா பெஞ்சிட்டு வந்துரு. கார் பேச நாய் மாதிரி. வீட்டுக்கு ஓட்டு கேட்க வரும்போது ஒரு சொம்பு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு என்ன சொன்ன? குடிச்சிட்டு என்ன சொன்னாரு? அவர் குடல்ல இருந்து உங்க வீட்டுக்கு குழா கனெக்ஷன் தரனாரா? குடல்ல இருந்து குழா கனெக்ஷன் என்ன நடக்குதுங்க?
இது யாரும் பார்க்க வேண்டாம். அப்படின்னு சொன்னீங்களே அடுத்த வீடியோ போடுவோம் நம்ம. என் கண்ணு வேணும்னு கேட்டியா? ஏடுறா. அடுத்த வீடியோ வந்து ஃப்ரான்ஸ். அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. சாரிங்களா? இந்த பாட்டு எப்படி சொல்றது, அல்டிமேட்டு பார்த்தே இல்லை. அப்படி ஒரு பாட்டு. அப்ப ரீச் ஆச்சா என்னன்னா எனக்கு தெரியாது. அப்ப குட்டி குஞ்சே நானு, அது வேற விஷயம். எல்லாரும் குட்டி குஞ்சி சொல்லுறாங்க, குட்டி 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 செஞ்சி எல்லாரும் சொல்லுறாங்க, யாரு நீ சொல்லுறாங்க அவங்க குட்டி குட்டி. இப்ப ஐயோ அந்த லைன் இருந்தா அப்ப வரும், நீங்களே கேளுங்க. இது போதுதான் நான் என்பதை சொன்னது போல். பாட்டுக்கும் இந்த வீடியோவுக்கும் நீங்களே பாத்தீங்க எப்படி இருக்கு. ரைட்டு, அவ்வளோதான். இன்னைக்கு வீடியோ நன்றாக முடிந்துவிட்டது. அடுத்து என்னவென்றால் அதாவது உங்களை எல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? அவன்கிட்ட போய் கேட்டு வந்துடும். அப்ப ஒரு நிமிஷம் இந்த வந்துடுறேன், கொஞ்சம் இருக்க.